ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, முடிந்தது என்று சொல்லி. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மரண நேரம், மரண நாள் என்பது நமக்கு தெரியாத ஒன்று. இந்த நேரத்தில் மரிப்பேன் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவன் நம்முடைய கரத்தில் இல்லை, ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. மருத்துவர்களால் டேட்டு நிர்ணயம் பண்ணப்பட்ட அநேகர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் உயிர் வாழ்வாங்க என்று சொல்லப்பட்டவர்கள் மரித்து போனாங்க. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, வேதவசனம் மிக தெளிவாக முடிந்தது என்று சொல்லி, அவ்வளோதான். அவர் எதை முடிந்தது என்று சொல்லுகிறார்? இந்த உலகத்திற்கு வந்து என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தாரோ, அல்லது பிதாவானவர் அவரை அனுப்பினாரோ, பிதாவின் சித்தம் எதுவோ அதையெல்லாம் முடிச்சாச்சு. ஒன்று கூட பாக்கி கிடையாது. முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. ஐயையோ, இந்த ஒன்னே ஒன்று எனக்கு பாக்கி ஆகி போச்சுதே சொல்ல முடியாது. அனைத்து காரியங்களையும் முடித்த உடனே ஒப்புவிக்க வேண்டியவரிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நல்லா தான் முடிச்சாயா, ஆனால் கடைசியில் அதை ஒப்புவிக்காமல் போயிட்டானே, ஒப்படைக்காமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர், சரியாய் செய்யக்கூடியவர். ஒப்படைத்தார். தன்னுடைய ஜீவனை வேறு யாராலும் எடுக்க முடியாது. அவரே தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்யத்தக்க கர்த்தர், செய்து முடித்த கர்த்தர் தன்னுடைய ஜீவனையும் பிதாவாகிய தேவனிடத்திலே அவராகவே ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை அடித்து கொள்ள முடியாது, அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது. அந்த ஜீவனை அவர் தான் கொடுத்தாரு. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை! இப்படிப்பட்ட நமக்காக அனைத்தையும் செய்து முடித்திருக்கிற கிறிஸ்துவை நம்புவோம், அவரையே சார்ந்து கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தபடி நீர் எப்படி ஒப்புவித்தேரோ அதையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கரான காரியங்களை உணர்ந்து நாங்கள் ஒப்புவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.